ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உள்ளெண்ணை வச்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பேண்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஐட்டம் உள்ளநூல், சிசர், பேண்ட் அண்ட் தென் பென்சில். அந்த பென்சிலில் வந்து கொஞ்சம் த்ரெட்டை கட் பண்ணி ரெண்டு பக்கமுமே நாட் போட்டுக்கணும். நாட் போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து உள்ளெண்ணை வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குழந்தைங்க கிட்ட சொன்னால் கூட இது செய்வாங்க. ஜஸ்ட் அந்த உள்ளெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ 1 or 2 3 4 5 லேயர்ஸ் எப்படி, அதாவது சைஸ் எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம லேயர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் ஒரு 5 லேயர் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நீங்கள் லேயர் ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ்க்காக நம்ம ஏதாவது லெக்கில் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை அப்படியே வெளியில் எடுத்து ஜஸ்ட்டு பேண்டை போடணும். நம்ம வச்சுருக்க அந்த பேண்டை உள்ளே போட்டு நல்லா அதை ரொம்ப நல்லா டைட்டாக வந்து ஒரு 2 or 3 knots போடுங்க. நல்லா டைட்டாக நாட் போடுங்க. நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிசரை வச்சு கட் பண்ணுறது தான் மெயின். அதில் சிசரை வச்சு நல்லா பொறுமையாக ஈவனாக ஒரே மாதிரி ஈவனாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணணும். அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக ஈவனாக வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு வரணும். ஈவனாக கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கலர்ஃபுல்லான பேண்டு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா பாருங்கள், கலர்ஃபுல்லான பேண்ட். பாய்.